எம்ஜிஆர் ஒருவர் தான். இந்த மண்ணை மிதித்த போது அந்த தெய்வம் வாழ்ந்த இடத்தை மிதித்த இந்த நேரம் ஒரு மனிதரில் மாணிக்கமாக பிறந்து, நான் சின்ன வயசுல கஷ்டப்பட்டேன், நான் பட்னி இருந்தேன், என் தாய் என்னை வளர்க்க கஷ்டப்பட்டாங்க, கடவுள் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கும் போது நான் பட்ட கஷ்டத்தை இந்த நாட்டில் உள்ள எந்த குழந்தையும் பெறக்கூடாது என்பதற்காக ஐயா காமராஜர் அவர்கள் தொடங்கிய சத்துணவு திட்டத்தை மகத்தான வெற்றிகரமான திட்டமாக நடத்தி அத்தனை ஏழை குழந்தைகளின் பசியை ஆற்றிய, இன்று இல்லை என்றாலும் என்றும் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மன்னன் வாழ்ந்த இடத்தை தொட்டபோது உண்மையிலே ஒரு புனிதமான ஒரு சொர்க்கத்திற்கு வந்ததை போல ஒரு மனநிறைவோடு இங்க பேசுறேன். நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் நடிக்கும் போது நான் சினிமாவுக்கு வரல, அப்போ அவரோட நடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. தலைவர் அவர்கள் அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் இருந்த போது நான் அரசியலுக்கு வரல, அதனால அரசியல்ல அவர் கூட இருக்கிற பாக்கியமும் எனக்கு கிடைக்கல. ஆனா தலைவர் தந்த வரம், நான் மானசீகமாக அவரை தெய்வமாக நினைத்து வணங்குவதற்காக அந்த தெய்வம் எனக்கு தந்த வரம் தான் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் என் புரட்சி தலைவி அம்மாவிடத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு தந்தது ஆண்டவனும் புரட்சி தலைவர் அவர்களும் தான். இன்றைக்கு அதே புரட்சி தலைவர் தான் இன்றைக்கு எங்கள் மரியாதைக்குரிய சின்னம்மாவிடத்திலும் டிடிவி தினகரன் அவரிடத்திலும் பணிபுரிகிற வாய்ப்பை தந்திருப்பதும் அம்மாவும் தலைவரும் தான். சகோதரர் வைத்தி கூப்பிட்டோன்னு சொன்னேன், எனக்கு நான் புண்ணியமா நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதில்ல. ஏன்னா எனக்கு முன்னாடி ஐயா பேசும்போது தலைவரோட பாடல்கள் பத்தி சொன்னாங்க. அவருடைய பாடல்கள் இன்னைக்கு இல்லை, எத்தனை தலைமுறை வந்தாலும் சரி, தாயை எப்படி மதிக்க வேண்டும், பெண்களை எப்படி மதிக்க வேண்டும், குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், குழந்தைகள் வளர்ந்த பிறகு பெற்றோர்களை எப்படி மறக்காமல் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பாடலிலும் இந்த நாட்டுக்கு வேண்டிய அத்தனை கருத்துக்களையும் சொன்னவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இன்னைக்கு இங்கே ஆயிரக்கணக்கான குழந்தைகள் படிச்சு பலன் பெறுறாங்க. மேடையில வீற்றிருக்கிற நல்லவர்கள் எல்லாம் இதற்கு உதவியா இருக்காங்கன்னா தலைவருடைய பெயரை சொன்ன யாருமே தர்மம் செய்ய தவறியதில்லை. தர்மத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த புரட்சி தலைவரை சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் நிச்சயமா தர்மம் பண்ணுவாங்க. நான் உண்மையாக பாராட்டுறேன். கொடுத்து வச்சவங்க நீங்க. அவர் வாழ்ந்த மண்ணில் இன்னும் நீங்க இங்க இருக்கீங்க, அவரோட குடும்பத்துல பிறந்திருக்கீங்க. அது ஒரு பெரிய பாக்கியம்தான். அந்த பாக்கியம் உங்களுக்கு ஆண்டவனும் தலைவரும் கொடுத்தது. இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு நீங்க எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும். எங்களை போன்றவர்கள் நாங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க செய்யற சேவைகளுக்கு முன்னால் நாங்க ஒண்ணுமே இல்லை. ஆனால் இருந்தாலும் எங்களால் முடிந்ததையும் நிச்சயமாக உங்களுடன் உறுதுணையா இருந்து செய்ய ஆண்டவனும் தலைவரும் அம்மாவும் எங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டவங்களை எல்லாரும் நான் உண்மையிலே இன்னைக்கு என் இதய தெய்வம் புரட்சி தலைவரோடு அமர்ந்திருப்பதை போல, அவருடன் இன்னைக்கு இங்க வாழ்ந்ததை போன்ற ஒரு உணர்வு எனக்கு இங்க வந்தவனே ஏற்பட்டிருக்கு. நான் உண்மையிலே சொல்றேன், மானசீகமா புரட்சி தலைவரை லவ் பண்ணியிருக்கேன்னு கூட சொல்லலாம். அவரை லவ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு அழகன். நான் பள்ளிக்கூடம் போற நாட்கள்ல தலைவர் அம்பாசிடர் கார்ல ஷூட்டிங் போகும்போது தூரத்துல இருந்து பார்ப்போம். ஏன்னா அப்பெல்லாம் அவரை செக்யூரிட்டிஸ் கிடையாது, அவரோட கார் தான் அப்படி போகும். உண்மையிலே சொல்றேன், அந்த கலரும் அந்த தேஜஸும் பார்க்கும்போது வானத்துல இருக்கிற நிலா, அதாவது வானத்துல இருக்கிற சந்திரனே இறங்கி வந்தால் எப்படி ஒரு அழகோட போவார், அப்படிப்பட்ட ஒரு அழகுக்கு சொந்தக்காரர், அப்படிப்பட்ட ஒரு கொடை வள்ளலுக்கு சொந்தக்காரர், மனித நேயர், மக்கள் தலைவர். அவரை என்னென்னைக்குமே வணங்குவோம், அவரோட வழியில் நடப்போம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்றாரே, அதுதான் உண்மை. கடவுள் நமக்கு 1 ரூபாய் கொடுத்தா எல்லாத்தையும் நாமளே வச்சுக்கணும்னு நினைக்க கூடாது. எனக்கு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். தலைவரை பத்தி நிறைய பேர் நான் நடிச்சுக்கும் போது மனோரமா ஆட்சியில இருந்து எல்லாருமே பேசுவாங்க, அவரோட நடிச்சவங்க. அப்போ ஒரு முறை தலைவர் ஒரு ஷூட்டிங்காக வெளியூர் கார்ல போயிருக்காரு. அப்போல்லாம் அந்த பிஸ்லரி எல்லாம் கிடையாதுல்ல. தண்ணி தாகம் எடுத்த உடனே தலைவர் என்ன சொல்லியிருக்காரோ, கிராமத்துல காரை தாண்டும் போது அங்க ஒரு வீடு, சின்ன வீடு தெரியுது, ஒரு குடிசை தெரியுது, அங்க யாராவது இருந்தா குடிக்க கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. கூட வந்தவங்க இறங்கி போய் தண்ணி கேட்கும்போது ஒரு வயசான அம்மா வெளியில வந்திருக்காங்க. அந்த வயதான அம்மா பார்த்தோன்னா புரட்சி தலைவர் இறங்கி போய் அவர் கையாலே அந்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு, அந்த அம்மாவுக்கு ரொம்ப வயசானவங்க, கண்ணும் சரியா தெரியல, தடுமாறி கொடுத்துருக்காங்க. தண்ணியை வாங்கி குடிச்ச வந்து அடுத்த நிமிஷமே, எப்பவுமே எண்ணி கொடுப்பவர் அல்ல புரட்சி தலைவர் அவர்கள், அள்ளி கொடுப்பவர் புரட்சி தலைவர் என்பதனால் அவர் பாக்கெட்ல இருந்த பணத்தை எடுத்து அந்த பாட்டிகிட்ட கொடுத்துருக்காரு. எவ்வளவு இருந்ததுன்னு அவருக்கு தெரியாது, பாட்டிக்கு கை நிறைய பாட்டிக்கணும். அந்த காலத்துல எல்லாம்
கிராமத்துலலாம் பணம் பார்க்கறதே பெரிய விஷயம். அவன் கை நிறைய காசை பார்த்த உடனே அந்த பாட்டி கேட்டிருக்கு, ஏன்பா வந்திருக்கவர் எம்ஜி ராமச்சந்திரனான்? கூட வந்தவங்க கேட்குறாங்க, என்னம்மா? இல்லை, நான் கேள்விப்பட்டிருக்கேன், எப்பவுமே கை நிறைய அள்ளி கொடுக்கக்கூடிய, அப்போ தெரியும் தலைவர் அரசியல் கூட வரல, சினிமாவில் இருந்த காலகட்டம், அப்பொழுதே அவருடைய வள்ளல் தன்மை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என் மகன் கூட சொல்லுவான், தலைவர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் வந்து அள்ளி அள்ளி கொடுப்பாரா பாட்டின்னு. இன்னைக்கு நான் கொடுத்த ஒரு சொம்பு தண்ணிக்காக இவ்வளவு காசை என் கையில திணிச்சிருக்காருன்னா அது எம்ஜி ராமச்சந்திரனை தவிர வேற யாராகவும் இருக்க முடியாது என்று அந்த காலத்திலேயே அரசியலுக்கு வருவதற்கு முன்னாலேயே வாரி வழங்கிய வள்ளல், அரசியலுக்கு வந்த பிறகும் வாரி வழங்கிய வள்ளல், இன்று இல்லை என்றாலும் பலர் மூலமாக வாரி வழங்கி கொண்டிருக்கும் வள்ளல் இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி இந்த வாய்ப்பினை அளித்த வைத்திய அவர்களுக்கும் என் மரியாதைக்குரிய சகோதரி லதா அவர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, தலைவர் என்னைக்கு நம்முடன் இருப்பார், நம்மை காப்பார், அவர் வழியில் நாம் நடப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.